மற்றொரு அண்மைச் செய்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை கடந்த 2 நாட்களாக நள்ளிரவில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக நள்ளிரவில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுப்பாளையம், ராமநாயக்கம்பாளையம் பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 10 ஏக்கர் மக்காச்சோளம் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாபு. வணக்கம் பாபு, இது குறித்த கூடுதல் விவரம். கண்டிப்பாக ஜெனி. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து சுட்டரித்து வந்தது. இந்நிலையிலிருந்து கடந்த 2 நாட்களாக நள்ளிரவில் மட்டும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் பாத்தீங்கன்னா ஆத்தூர் அருகே உள்ள அதாவது புதுப்பாளையம், ஐயங்கரடு, ராமநாயக்கன்பாளையம், ராமமூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதியில் அப்பகுதியில் விவசாயிகள் மக்காச்சோளம், பாக்கு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிட்ட நிலையில் கடந்த 2 நாட்களை விட நேற்று இரவு அதிகமான சூறைக்காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமா அங்கு அறுவடைக்கு அதாவது 2 மாதத்தில் அறுவடைக்காக விதைக்கப்பட்டுள்ள மக்காச்சோளம் மற்றும் பாக்கு உள்ளிட்ட மரங்கள் இந்த சூறைக்காற்றால் சாய்ந்து சேதமடைந்தன. மேலும் அப்பகுதியில் ராஜலிங்கம், அதாவது செல்வம் உள்ளிட்ட அதாவது பல்வேறு அதாவது 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் பரப்புல மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மக்காச்சோளம் சாய்ந்து தற்போது சேதமடைந்ததால் விவசாயிகள் மிகுந்த கவலைக்குள்ளாயிருந்தனர். அதாவது இந்த ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது பெய்த கனமழை 10 ஏக்கருக்கு மேல அதாவது மக்காச்சோளம், பாக்கு உள்ளிட்ட 10 ஏக்கருக்கு மேல சாய்ந்து தற்போது உள்ள நிலையில் விவசாயிகள் கடுமையான வேதனை அடைந்துள்ளனர். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தற்போது விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாபு.